வணக்கம் உறவுகளே, வணக்கம். நாமெல்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிற கோட் மூவி செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, உலகமே எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. ஆமா, அதெல்லாம் என்னென்ன ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கூட தான் இளைய தளபதி தமிழ் திரையுலகுக்கு முதல்ல அறிமுகமானார். ஆனா இப்போ நம்ம கேப்டன் நம்ம கூட இல்லைங்கிற வருத்தமான இந்த நேரத்துல அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காகவும் நன்றி மறக்காத இனம் தமிழினம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவும் ஏஐ மூலமா, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு டெக்னாலஜி மூலமா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்கள அப்படியே உருவாக்கி இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். அப்ப கேப்டனையும் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்ல? அப்பப்பா, நம்ம கேப்டனை ஸ்கிரீன்ல பார்த்து எம்புட்டு நாளாச்சு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேங்க. இதை பத்தி ஏற்கனவே கேப்டன் மனைவி திருமதி பிரேமலதாவே பேசியிருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இன்னொரு செய்தி, இயக்குனர் வெங்கட் பிரபுவும் யுவன் சங்கர் ராஜாவும் கோட் படத்துல பவதாரணியை பாட வைக்க திட்டமிட்டு இருந்தாங்களாம். ஆனா துரதிருஷ்டவசமா அவங்களும் தவறிட்டதால அவங்க குரலையும் அதே ஏஐ டெக்னாலஜி மூலமா இந்த படத்துல பயன்படுத்தியிருக்காங்கன்னா பாத்துங்களேன். இந்த மாதிரி விஷயங்கள் ஹாலிவுட் படங்கள்ல ஏற்கனவே நிறைய வந்திருந்தாலும் தமிழ் சினிமா, ஏன் இந்திய சினிமாவுக்கே நாம தான் முதல் முறையா இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது கூடுதல் பெருமைங்க. அப்புறம் ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித் நடிச்ச ஜெமினி மேன், அதாவது ஜெமினி மேன் திரைப்படத்துல பயன்படுத்தின டி ஏஜிங் டெக்னாலஜி பயன்படுத்தி நம்ம இளைய தளபதி விஜய ரொம்ப சின்ன பையனா கோட் டீசர்லயும் ஒரு சாங்லையும் கூட காட்டியிருந்தாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுக்கு நிறைய சர்ச்சைகள் அங்கங்க கிளம்புனதுனால அதை நீக்கிட்டதா படக்குழுவுல வருத்தம் தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வரவேற்பும் கூடியிருக்கு. இது போக இந்த கோட் படத்துல ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குங்க. எக்கச்சக்க நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இளைய தளபதி விஜயோட மீனாட்சி சௌத்ரி, பிரபுதேவா, மால்விகா சர்மா, மைக் மோகன், சுதீப், பிரசாந்த், ராகவா லாரன்ஸ், யோகி பாபு, ஸ்னேகா, பிரேம்ஜி, அஜ்மல் அமீர், ஜெயராம், லைலா, விடிவி கணேஷ், ஜெய், வைபவ், யுகேந்திரன், கஞ்சா கருப்பு, அரவிந்த் ஆகாஷ், அஜய்ராஜ். அப்பா, மூச்சு வாங்குதுங்க. இது பத்தாதுன்னு அழகிய தீயே, அடங்கமறு, மொழி படங்கள்ல வசனம் எழுதி அள்ளித்தந்தவானம், வெள்ளித்திரை போன்ற படங்களை இயக்கிய அண்ணன் விஜய் வேற வசனம் எழுதியிருக்காராம். என்னங்க, ஏஐ, டிஏஜிங், இப்படி டெக்னாலஜி மட்டும் பத்தாதுன்னு ஏகப்பட்ட டெக்னீஷியன்களையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஒரு திருவிழாவே நடத்திருக்காரு நம்ம இயக்குனர் வெங்கட் பிரபு. படத்துல 3 விஜய்னு வேற சொல்றாங்க. ஒரு விஜய்னாலே மாசா இருக்கும். இது கண்டிப்பா மரண மாசா இருக்க போதுங்க. படம் முழுக்க ஃபைட்னு வேற சொல்றாங்க. ஏங்க, படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. எனக்கு இப்பவே கண்ணு கட்டுது. இன்னும் ஒரு நாள் எப்படி தாங்க போறேன்னு தெரியல. சரி மக்களே, நீங்க இதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.